கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான பனானா கேக் ஹெல்த்தியான முறையில் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்திருக்கணும். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஜூஸி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை தூள் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரை வேணும்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டர் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் பட்டரை ஆட் பண்ணல. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பனானாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இது போல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு மிடில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி அந்த பேக்கிங் பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுருக்கேன். நல்லா ஊற்றினதுக்கப்புறமா 2 டைம் டேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நட்ஸ் எதனா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சாக்கோ சிப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் நான் வச்சு எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.